கேஸ் இப்போ கிட்டத்தட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காலையில் ஒரு 4:30 மணி ஆகுது. நான் இன்னும் தூங்கவே இல்லை இன்றைக்கி. ஸோ பாருங்கள், சிஸ்டம் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக ஆஃப் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆஃபீஸ், இப்போ இருக்கிற கரண்ட் ஆஃபீஸு. ஸோ என்னென்னா, என்னுடைய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், இப்போ எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, அதான் அமைதியாக பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வந்துட்டு கிளம்புனதுக்கப்புறம் வந்துட்டு பயங்கரமாக ஸ்லாங்காக பேசுவோம். சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு புதுசாக வந்துட்டு நம்ம ஒய்ஃப் கூட போய் இருக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு வீடு பார்த்து சென்னைக்கு போய் வீடு பார்க்கணும், ஒய்ஃபை மீட் பண்ணணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு vlogல கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு இதுக்கு மேலே நான் சத்தமாக பேசினா வீட்டில் அடி வந்துடும். நம்ம வந்துட்டு பொறுமையாக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பலாம். ஆல்மோஸ்ட் பேக் பண்ணிட்டேன். அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் எடுத்து வச்சிருக்கேன். என்ன தெரியுமா, ட்ரெயினில் போகும்போது அன்ரிசர்வ் தான் புக் பண்ணியிருக்கேன். மேபி மேலே படுக்கிற சீட்டு கிடச்சுன்னா ஓகே, இல்லை உட்கார சீட்டு கிடச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுக்கு தான். ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நான் இப்போ உட்காந்துருக்க இந்த சேர் இருக்குங்க, இந்த சேரில் வந்துட்டு கொஞ்சம் குஷன் கம்மி. ஸோ இது வந்துட்டு பயங்கர ஸ்பான்ச்சாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு சீட்டில் உள்ள ஸ்பான்ச்சு, ஒரு சீட்டில் உள்ளது தான். ஸோ இப்போ இதை எடுத்து நான் பேக்கில் சுருட்டி வச்சிட்டா சின்னதாகிடும், கம்ப்ரஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம ட்ரெயினில் போனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இதை விரிச்சு தலைவாணியாக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்துட்டு இதை வச்சுட்டு உட்கார கூட செஞ்சுக்கலாம். நம்ம அப்புறமா போய் மீட் பண்ணலாம். வி ரீச் ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வள்ளியூர் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வரதுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்கள் பின்னாடி அழகாக, எவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலங்காத்தால் வந்துட்டு சூரியன் உதயமாகுது. இந்த உதயமாகிற டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்க போகுது, எதெல்லாம் நடக்க போது காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எதுவும் தெரியலைங்க. ஸோ அழகாக வள்ளியூர்னு போட்டிருக்கு, பேரெல்லாம் வந்துட்டு வீடியோ எடுத்தாச்சு. காலையில் ஒரு 3 மணிக்கு பிளானை போட்டு என் ஒய்ஃப்கே தெரியாமல் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக பாருங்கள், காலங்காத்தால் வந்துட்டு 6:36 போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுதா டைமு? ஸோ இந்த இடத்துல கரெக்டாக தெரியும் நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ உடனே அன்ரிசர்வ் டிக்கெட் நான் எடுத்துட்டேன். எதுக்குன்னா சென்னை எக்மோர்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு 7:30 மணிக்கு ட்ரெயின் வரும். இப்போ மணி ஆல்மோஸ்ட் 6:40 தான் ஆக போகுது. ஸோ 7:30 மணிக்கு ட்ரெயினில் நம்ம ஏறி என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்மோஸ்ட் சென்னை போய் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து அப்படி ஒய்ஃப் வீட்டுக்கு போயிட்டு ஒய்ஃப்க்கு நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்களாம் நார்மல் சர்ப்ரைஸ் கிடையாது. நான் அப்படி என்னோடய ஸ்டுடியோ எல்லாத்தையும் வள்ளியூர் கிட்டத்தட்ட ஒரு 600-700 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக நான் என் ஒய்ஃப்ட்ட இருந்து தள்ளி இருக்கிறேன். இப்போ வந்துட்டு அவள்கிட்ட போயிட்டு நான் வந்துட்டு இப்போ நான் உன் கூட தான் இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து உட்கார போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் வரதை விட இந்த ஒரு விஷயம் அவளுக்கு கண்டிப்பாக சர்ப்ரைஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவள் வந்துட்டு எப்படி சர்ப்ரைஸ் ஆகலாம் இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு காலங்கத்தில் பார்த்தீங்களா, ஸோ இவ்வளோ அழகான ஒரு ப்ளசன்ட் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கில் உட்காந்துட்ருக்கேன். வெயிட்டிங் ஃபார் நம்ம ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் ட்ரெயின் ஜேர்னியில் மீட் பண்ணலாம். பாய். அண்ட் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ யாராச்சும் வந்திருக்கிறீங்கன்னா, ஸோ இன்னிலேருந்து வந்துட்டு இது ஒரு புது சேனலு, இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. இதில் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லி வந்துட்டு வீடியோஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி வரும், ஓகேங்களா. ஏன்னா இதான் பொழப்புன்னு ஆகி போச்சு இல்லையா. ஸோ அதனால் இது கண்டிப்பாக வீடியோஸ் வரும். நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து மேக்ஸிமம் ஏதாச்சும் ஃபன் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே கேஸ், சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி லைக் பண்ணிடுங்க, அப்படியே வந்துட்டு பெல் பட்டனை மறக்காம ஆல் பண்ணி விட்ருங்க. நம்ம ட்ரெயின் ஜேர்னியில் மீட் பண்ணலாம். இதுதான் எங்கள் ஊர் வள்ளியூர். இப்போ இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்துட்டு 695 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ட்ரெயினில், முன்னாடி பைக்கில் போய்ட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் வசதி கம்மியாக காரணத்தினால் ட்ரெயினில் போக போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒரு மேட்டரும் இல்லை. சொல்லி இது நம்ம போக போகிற ட்ரெயின் கிடையாது. ஏங்க மார்னிங் நமக்கு ட்ரெயின் வரும்னு பார்த்தா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் கிட்ட ஆக போகுதுங்க. ட்ரெயின் அங்கேருந்து இங்கேருந்து மாறி போய்கிட்டே இருக்குது. பாருங்கள், இது என்ன ட்ரெயின்னு தெரியல, கன்னியாகுமரி நோக்கி போய்கிட்டு இருக்குது. பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது ட்ரெயின். இது நமக்கு ட்ரெயின் எப்போ வரும்னே தெரிலங்க. கேட்டால் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் டிலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெட்டில் பார்த்தா தான் அப்படி தான் தெரியுது. நாகர்கோவில் ஜங்ஷனில் லேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. எப்போ கிளம்புறது? நான் ஸ்டேஷனுக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது 2வது ட்ரெயின். இப்போ இன்னொன்று வந்துட்டு இருக்கு பாருங்கள், இது 3வது ட்ரெயினுங்க. 3 ட்ரெயின் அங்கேயும் கிராஸ் ஆகிட்டு. அதுவும் எங்கள் ஊர் ஒரு சின்ன ஸ்டேஷன் தான். ஆனால் எனக்கான ட்ரெயின் இன்னும் வர மாட்டேங்குதுங்க. விட்டா 9 மணிக்கு தான் வருவானுங்க போல. ட்ரெயின் எப்போ வருங்கிறது தெரியல. இங்கே ஒரு அங்கிள் ஏறுறாங்க பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் கூட நல்லா உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். வேளாங்கண்ணி இல்லை, ஃபஸ்ட் லாக்லேயே வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சம்பவம் நடக்குன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம போக வேண்டிய ட்ரெயின் கிட்டத்தட்ட வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 40 மினிட்ஸ் மார்னிங்கே லேட்டு. பட் அது எப்படி கொண்டு சீக்கிரம் சேர்க்க போகிறான்னு தெரில. 7:20 வர வேண்டிய ட்ரெயின் இப்போ தான் பார்த்தேன் ஃபோனில் 7:59 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கானுங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் லேட்டு. ஸோ இப்போ ஒரு ட்ரெயின் நின்றுட்டு இருக்குது. இது மும்பை எக்ஸ்பிரஸ். இதில் ஏறினா நம்ம வந்துட்டு மும்பை தான் போய் சேர முடியும், சென்னை போக முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு சென்னை ட்ரெயினுக்கான இதே ட்ராக்கில் தான் சென்னை ட்ரெயினும் வரும். ஸோ வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ தான் வந்துட்டு இரணிலே இருந்துட்டு இருக்குது. இரணிலேருந்து வள்ளியூருக்கே ஒரு 80 கிலோமீட்டர் கிட்ட வருங்க. எப்பவும் போய் சேர்றதுனே தெரியல, பார்ப்போம். எனக்கு வேறு வழி தெரியலைங்க. அடுத்தும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரெயின் டிலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டானுங்க. நான் சென்னைக்கு போகிறது வந்துட்டு இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு பிடிக்கலையே என்னன்னு தெரில. அதனால் வந்துட்டு வேறு வழி இல்லை. நைட்டு ஃபுல்லாக ஆல்ரெடி தூங்கலை, பயங்கரமாக தூக்கம் வந்துச்சு. சரி நம்ம வந்துட்டு அலாரத்தை வச்சுட்டு தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபோனில் அலாரத்தை வச்சு நான் பாட்டு ஒரு தூக்கத்தை போட்டேன். ஸோ தூங்கிட்டு இருக்கும்போது என்ன வெயில் அப்படி கண்ணுக்கு நேராக அடிக்குதுங்க. தூங்கவே முடியல, பயங்கரமான வெயில். காலையில் வேறு சூரியன் உதிக்கிற போது அதுக்கு நேராக வந்து படுத்துருந்தேன்னா, அதனால் வேறு லெவலில் வெயில் வேறு அடிச்சுது. சரி பார்க்கலாம், ட்ரெயின் வந்துச்சுன்னா ஏறி போவோம், இல்லாட்டி வீட்டுக்கு போவோம். ஒரு குட்டி தூக்கத்தையே போட்டாச்சு, இன்னும் ட்ரெயின் வரல. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ட்ரெயின் வந்துட்டு டிலே.
வெயில் வேறு மூஞ்சிக்கு நேராக அடிச்சிட்ருக்குது. என்ன பண்ணனே தெரியல. எப்படி இன்னும் வந்துட்டு ஒரு 12 மணி நேரம் ஜேர்னி இருக்க போகுதுங்கிறதே தெரியல. ஒரு வழியாக வந்துருச்சு. தூரத்தில் தெரியுது பாருங்கள் நம்ம போக வேண்டிய ட்ரெயின். ஸோ நம்ம போக வேண்டிய ட்ரெயின் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ட்ரெயின் வந்துருச்சு. ட்ரெயினில் சீட்டு கிடைக்கணும், அதுதான் ரொம்ப சங்கடமான விஷயமா இருக்குது. அது வந்து நின்று 5 நிமிஷம் 2 நிமிஷம் கூட நிற்காதுன்னு நினைக்கிறேங்க. அதுக்குள்ளே அன்ரிசர்வ் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணியிருக்குது. சீட்டு கிடச்சிருச்சுன்னு இங்கே வேறு லெவல் நம்ம போட்டு அப்படி படுத்து தூங்கிடலாம். சரி பார்க்கலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சீட்டு கண்டிப்பாக இங்கே கிடைக்காம எங்கே போயிட போகுது. ஏன்னா வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சவுத் எண்டில் இருக்கும்ல. ஸோ அதனால் சீட்டு கிடைக்கும் நம்பிக்கையோட ட்ரெயினை பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இருங்க போயிட்டே இருக்குது, நிற்குமா நிற்காதா. ஆக்சுவலி நான் வந்துட்டு கடைசி பட்டியில் வந்துட்டு ஏறலான்னு ஒரு முடிவு பண்ணேங்க. ஓகே, ட்ரெயினுக்குள்ளே ஏறியாச்சுங்க. ட்ரெயினுக்குள்ளே ஏறினோம்னா ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டே ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்குது. என்ன மேலே படுத்துடலாம்னு நினச்சேன், பட் எல்லோரும் பேக் வச்சுருக்காங்க. பட் பரவாயில்ல, டைம் கிடைக்கும் நம்ம கை கிடைக்கும். ஏன்னா வந்துட்டு இங்கேருந்து வந்துட்டு சென்னை வேறு போகணும். இப்படி உட்காந்துட்டே போனோம்னா டங்கு வேறு கிழிஞ்சிரும். ஸோ அதனால் வந்துட்டு எப்படியாச்சும் சீக்கிரமாக வந்துட்டு ஊரை விட்டு கிளம்பியாச்சுங்க. பாருங்கள், வண்டி அழகாக ட்ரெயின் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து திருநெல்வேலி ஜங்ஷனை ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம் பாருங்கள், திருநெல்வேலின்னு போர்டு வருது. எனக்கு தெரிஞ்சு இங்கே கொஞ்சம் சீட்டு காலியாகும். நான் டைம் கிடச்சா மேலே ஏறி படுத்துருவேங்க. அப்படி கொஞ்சம் ஜன்னல் ஓரமாக வந்து காற்று வாங்கலான்னு வந்து வேறு லெவலில் காற்று அடிக்குது. நல்லா தான் இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. என்ன மார்னிங் வந்துட்டு ட்ரெயின் ஜானி நல்லா தான் இருக்குது. போக போக வந்துட்டு இதுக்கப்புறம் மத்தியான வெயிலெலாம் வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்துட்டு திருச்சிக்கிட்டலாம் போகும்போது மதுரை திருச்சி தான் வந்துட்டு வேறு லெவலில் வெயில் அடிக்கும். அதுவும் அதை நினச்சா தான் கொஞ்சம் வந்துட்டு சங்கடமாக இருக்குது. இதனால தான் நான் மோஸ்ட்லி வந்துட்டு பகலில் ட்ராவலே பண்ண மாட்டேங்க. பைக்கோ ட்ரெயினோ காரோ நைட்டு தான் ட்ராவல் பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு பேசிகிட்டு இருக்குதுல அடுத்த ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ட்ரெயினில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாடு பயங்கரமான ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ட்ரெயினை உடனே நடுவழியில் ஸ்டாப் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தா மாடு தெரிச்சிச்சு. அப்படியே வந்துட்டு ரத்தமாக தெரிச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை நான் வீடியோவில் காமிக்க முடியாதுங்க. காமிச்சா எனக்கு வந்துட்டு அது வீடியோக்கு மாட்டு எதுவுமே ஒர்க் ஆகாது. வந்துட்டு வீடியோ வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டடில் போட்டு விட்ருவானுங்க. ஏன்னா அந்த லெவலில் கொடூரமாக மாடு தெரிச்சிருச்சு. ரத்தம் குடல் சதையெல்லாம் தெரிச்சிருந்துச்சு. இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு எந்த ஏரியான்னு தெரிலங்க, மறந்துருச்சு. நான் இப்போ வந்துட்டு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தான் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் வந்துட்டு எல்லோரும் இறங்கி போய் மாடை பார்த்துட்டு வராங்க. நானும் போய் பார்த்தேன். பட் எனக்கு அதை ஒரு செகண்டுக்கு மேலே பார்க்க முடியல. அந்த லெவலில் கொடூரமாக அந்த ஹாலிவுட் படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ண தெரியாமல் வந்துட்டு நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். பின்னாடி மாடு இந்த மாதிரி அடிபட்டுருச்சு, ஐயோ போவோம் அப்படிங்கிற மாதிரி நான் உட்காந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். என்ன சுற்றி நிறைய பேர் இருந்து என்ன குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கத்தி வந்துட்டு பேசி வாய்ஸ் கொடுக்க முடியல. நீங்கள் பாருங்கள், நான் வாய்ஸ் கொடுக்க எவ்வளோ திணறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இது ஃபஸ்ட் வீடியோ அப்படிங்கிறனால கொஞ்சம் இப்படி இருக்குது. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஏதாச்சும் தூக்கி விட்டிங்கன்னா வந்துட்டு போக போக இதுக்கப்புறம் பப்ளிக்லி கொஞ்சம் ஷை இல்லாமல் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஜன்னல் ஓரமாக உட்காந்து என்ன பேசிகிட்டு இருக்குன்னு தெரியல, இறங்கி கேட்போம். இல்லைங்க, ஆக்சுவலி வந்துட்டு இப்போ தான் பார்த்தேன் அந்த வீடியோ. ஒரு டைம் ஓட்டி விட்டுட்டு வந்தேன், ஏதாச்சும் பேசியிருக்கேன். ஒன்றுமே பேசல, ஜன்னல் ஓரமாக உட்காந்து என் அழகாக வந்துட்டு ஃபேஸை நானே ரசிச்சிட்டு இருக்கேங்க. கேமராவில் ஃப்ரண்ட் கேமரா கிளாரிட்டி நல்லா இருந்துச்சு போல். அதான் உட்காந்து நல்ல கலராக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ள ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விழுப்புரம் ஜங்ஷனே வந்துருச்சு. பகலில் ஒரு நல்ல தூக்கத்தை போட்டேங்க. எனக்கு மேலே இடம் கிடச்சதோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா ஆல்மோஸ்ட் விழுப்புரமே வந்துருச்சு. ஸோ விழுப்புரம் வந்துருச்சு. நான் வந்துட்டு திண்டிவனம், மேல்மருத்தூர், அப்புறம் வந்துட்டு டேரெக்டாக செங்கல்பட்டு, சென்னைன்னு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டேஷனாக இருக்குது. விழுப்புரம் ஸ்டேஷனே பயங்கர பெருசாக இருக்குதுங்க. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே இருந்தாலும் நமக்கு வந்துட்டு முக்கியமான விஷயம் வந்துடும். போயிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிங்களா, விழுப்புரம் தாண்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நம்ம தளபதியோட கொடி பறக்குதுங்க. இது ஆக்சுவலி இந்த மாநாட்டுக்கு நானும் என் ஒய்ஃபை வந்துட்டு பைக்கில் வந்து மாட்டிக்கிட்டு ஒரு பயங்கரமான சம்பவத்தை அனுபவித்தோம். இப்போ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரெயினில் போகும்போது வந்துட்டு எல்லோரும் பார்த்துருக்காங்க, அழகாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அதான் அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள் இவ்வளோ வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் கொடி. நம்ம தளபதி கையால் ஏற்றப்பட்ட அந்த அவங்களுடைய வந்துட்டு சின்னத்துடைய கொடி, நம்மளுடைய சின்னம், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்துட்டு அந்த கொடி வேறு லெவலில் இருக்குது, பயங்கரமாக இருக்குது இல்லை, இவ்வளோ பெருசாக பிறக்குது பாருங்களேன். ஸோ உண்மையில் நல்லா இருக்குது. அப்படி கிராஸ் பண்ணோம்னா டேரெக்டாக வந்து டக்குன்னு அடுத்த இந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்குது. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதனால் டக்குன்னு இதை ஒரு வீடியோ கிளிப் எடுத்துகிட்டு நேராக இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு வேறு எதுவும் வீடியோ எடுத்துருப்பேன்னா எனக்கு தெரியலைங்க. சென்னையில் போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம போய் அங்கே பார்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு இப்போதைக்கு இந்த வீடியோவை இல்லை இப்போதைக்கு இந்த வாய்ஸ் ஓவர் இங்கே முடிச்சுக்கிறேன். எங்கள் டீ குடிக்கலாம் சொல்லிவிட்டு ஆல்மோஸ்ட் ரொம்ப பசிச்சுது. டீ குடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு. இன்றைக்கி ஐபிஎல் மேட்ச்சு, அதுவும் முக்கியமான மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்துட்டு லேப்டாப் வச்சுருந்தேன். இது சரிப்பட்ட வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போர் அடிச்சு, அதனால் வந்துட்டு மேட்ச் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி லேப்டாப்லேயே வந்துட்டு ஹாட்ஸ்டார் ஓப்பன் பண்ணி மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஐபிஎல் மேட்ச் பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி வேறு லெவலில் மேட்ச் இருக்கும். பட் 7:30 மணிக்கு தான் மேட்ச் ஆரம்பிக்கும். அதனால் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் மேட்ச் எப்போ போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. மேல்மருத்தூரே வந்துருச்சு. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே சென்னை வந்துருமா என்ன அப்படிங்கிறது தெரியல. சொல்லி வாய மூடுறதுக்குள்ளே வந்துருச்சுங்க. தாம்பரம் வந்துருச்சு. தாம்பரத்தில் இறங்கியாச்சு நம்ம. ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு இறங்க வேண்டிய இடம் வந்துட்டு தாம்பரத்துக்கிட்ட தான் இருக்குது, கந்தஞ்சாவடி போகணும். ஸோ அதனால் வந்துட்டு எக்மோர் போய் எனக்கு வேஸ்ட்டு. ஸோ அதனால் அது இப்போ தாம்பரத்தில் இறங்கணும்னு வைங்களா, இங்கே இறங்கியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு மேலே ஒரு சப்வே மாதிரி ஒரு மேலே ஏறி அந்த பக்கம் இறங்கினோம்னா பஸ் ஸ்டாண்டு வந்துடும். அப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பஸ் ஏறினோம்னா ஒய்ஃப் வீட்டுக்கு ஒரே பஸ் தான். என்ன 95 சம்திங் 95 ஏதோ பஸ் நம்பர் சொன்னால் அந்த பஸ் ஏறி நம்ம கிளம்ப வேண்டி தான். ஸோ ஆல்மோஸ்ட் பஸ்ஸும் வந்துருச்சு. பஸ்லேயும் ஏறியாச்சு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா பாருங்கள் பயங்கரமாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ இந்த சென்னை சிட்டிக்குள்ளே இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்துச்சு, இதுக்கப்புறம் ஃபுல்லாக பயங்கரமான டிராஃபிக்காக இருக்கும். ஸோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் பஸ்ஸிலேருந்து இறங்கியாச்சு. இறங்கி ஒய்ஃப் வீட்டுக்கிட்ட நடந்து போய்கிட்டு இருக்கேன். எல்லாமே மாறிடுச்சுங்க. நான் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த மேலே மேம்பாலம்லாம் கிடையாது. லாஸ்ட் டைமில் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தான் சொல்கிறேன். மேலே அந்த பாலம்லாம் கிடையாது, மெட்ரோ பாலம். பில்லர் கூட கிடையாது, பில்லர் மட்டும் தான் போட்டுருதான் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. இருங்க சர்ப்ரைஸ் ஆகிறான்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். பார்த்து சிரிக்கிறாங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஹே சர்ப்ரைஸ் ஆகிடி, தெரியும் சொல்லாமல் வந்திருக்கேன், என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி இருங்க ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு வீட்டுக்கு செருப்புலாம் கலத்தி போட்டுட்டு பாருங்க. நான் வரேன்னு எனக்காக வந்து சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். அதுவும் பக்கத்து வீட்டில் போட்டுட்ருக்கேன், அவங்க வீட்டில் போடாமல். சுபத்ரா ஒரு டவுட்டு. இது நான் வந்துட்டு அன்னைக்கு திடீர்னு ஒன்று மீட் பண்ண வந்தேன் தெரியுமா, ஒரு நாள் ஞாபகம் இருக்கா? இல்லை நீங்கள் கரெக்டாக சப்பாத்திலாம் போட்டுட்டு இருந்த பக்கத்து வீட்டில். ஆக்சுவலி அன்றைக்கி வரும்போது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்தேன். என்னென்னா வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம சென்னையில் தங்க போகிறோம், நான் இதுக்கப்புறம் உங்க கூட தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லிட்டு வந்தேன். அதில் வந்துட்டு நீ எதுவுமே சர்ப்ரைஸ் அந்த மாதிரி தெரியலையே அந்த வீடியோவில். என்ன ரீசன்? புரியல. எதிர்பார்த்த ஒன்று நடக்கும்போது அப்போ நான் வந்துட்டு எப்படியும் சென்னைக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா? அதனால சர்ப்ரைஸ் ஆகலை. ஏங்க அப்போ வந்துட்டு நம்ம தாங்க தப்பு பண்ணிட்டோம். நம்ம கொஞ்சம் இழுத்து விட்டுருக்கலாம் போல. இன்னும் ஒரு 2 மாதம் வீட்டில் இருந்துட்டு வந்திருக்கலாம் போல. ரைட்டு, அப்படி இருந்துட்டு வந்திருந்தாலும் என்ன பண்ணியிருப்பேன்? அப்படி இருந்துட்டு வந்திருந்தாலும் வீட்டில் இருந்துட்டு வந்திருந்தா 2 மாதம் யாருக்கு? உனக்கு? மேடம் பாருங்க உண்மை இப்போ தான் வெளியே வருது. கஷ்டமாக இருந்திருக்குமா? எனக்கு கஷ்டமாக இருக்காதுப்பா. ஏன்னு வைங்களேன், நமக்கு வந்துட்டு இந்த வீடியோ எடிட்டிங் சொல்லிட்டு 24 hours பிஸியாக இருந்துட்டு இருக்கேன். அதனால் எனக்கு தெரியாது. மேடம்க்கு அப்படி இல்லை, 8 to 5 ஜாபா. அதனால் வந்துட்டு 9 to 5 ஜாபு. அதனால் மிச்ச நேரம் ஃபுல்லாக, அதுவும் சாட்டர்டே சண்டேலாம் லீவ் மேடம்க்கு. அதனால் ஃப்ரீ டைம் நிறைய இருக்கனால வந்துட்டு மிஸ் பண்ணுவாங்க. இப்போ எதுக்கு மூஞ்சை காமிக்காமல் வந்துட்டு வெறும் முடியை மட்டும் காமிச்சு பேசிகிட்டு இருக்காங்கன்னா, மேடம் தூங்கி முடிச்சிருக்காங்களாம். அதனால் அவங்க ஃபேஸை எனக்கு காமிக்கக்கூடாது வீடியோவில் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நானும் இப்போ தான் தூங்கி முடிச்சிருக்கேன். அதனால் வந்துட்டு இந்த வீடியோவை அப்படி இத்துடன் முடிச்சுக்கிறேங்க. இதோட பாட்டு கண்டினியூ ஆகும். என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த வீடு பார்த்தது சென்னையில், இந்த விஷயங்கள்லாம் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஏதாவது சொல்ல இப்படி என்னடா ஃபேஸை காமிக்காமல் இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்காதீங்க. ஓகே, பை பாய்.